நாத்திகவாதிகள் தான் நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அவ்வாறு கேள்விகள் எழுப்பத்தான் ஆத்திக ரீதியான விடைகள் என்பதும் தெளிவாக இந்த உலகிற்கு புரிய வரும். இது ஏன் இப்படி சொல்றாங்க? சூரியனை போய் அது ஒரு இயற்கையான விஷயம், அதை போய் கடவுளாக வணங்கலாமான்னு கேட்டால் வணங்கத்தான் வேண்டும் என்பதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சூரியன்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா நம்மால் உயிர் வாழ முடியுமா? அல்லது தாவரம்தான் விளைந்து வருமா? தாவரத்திற்கு தேவை போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒளிச்சேர்க்கைன்னு சொல்றார். அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற அந்த ஒளிச்சேர்க்கை என்பது நடந்தால்தான் தாவரமானது நன்றாக தழைத்து வளரும். அது வளர்ந்தால்தான் நாம் அதனை சாப்பிட முடியும் அல்லவா? அப்பொழுதுதான் மனிதன் உயிர் வாழ முடியும். இவை அனைத்தையும் விட நாம் சுவாசிக்க தேவையான அந்த ஆக்சிஜன் என்கின்ற அந்த காற்று கூட சூரிய ஒளியின் மூலமாகத்தான் இங்கே வந்து சேருகிறது என்கின்ற அந்த அறிவியல் உண்மையும் நாம் புரிந்து கொள்கிறோம் தானே. அந்த சூரியனை படைத்தது யார்? மனிதனா படைத்தான்? இல்லை அல்லவா? அது இயற்கை என்று சொன்னாலும் கூட அந்த இயற்கைதான் கடவுள் என்று நம்முடைய ஆத்திகமானது வலியுறுத்தி சொல்கிறது. அப்படி நாத்திகவாதிகள் கேள்வி எழுப்பத்தான் ஆத்திகத்திலிருந்து விடை என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே நாத்திகவாதிகள் தெய்வ நிந்தனையை செய்யக்கூடாது, தெய்வத்தை பழிக்க கூடாது. அப்படி தெய்வத்தை பழித்தோமையானால் நாம் உண்கின்ற உணவிற்கே நாம் துரோகம் இழைப்பது போல் ஆகிவிடும்.